ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா ஃபுல் டே என்ன சமைச்சேன், ஃபுல் டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இஞ்சி டீயோட தான் என்னோட மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாதி பேக்கெட் சேமியா வந்து எடுத்திருக்கேன். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் சேமியா இருக்கும் இதில். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை வந்து வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் உப்புமா. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க இந்த இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ மார்னிங் டு ஈவினிங் நீங்கள் வந்து என்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தொடர்ந்து கடகடன் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடகடன் சமைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேலையும் சீக்கிரமாக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேமியா உப்புமா செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறேன். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லைட்டாக அந்த எண்ணெயில் பொரியட்டும். இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம கேரட் வந்து ஒரு 50% வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வந்து ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருந்த தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே பக்காவாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த சேமியாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த உப்புமாலாம் செய்யும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து தண்ணி குவான்டிட்டி எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் தண்ணி குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரவா உப்புமாவாக இருந்தாலும் சரி, சேமியா உப்புமாவாக இருந்தாலும் சரி குழஞ்சி ஒட்டி பிடிச்சிடும். உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மேபி நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இல்லைன்னா கூட லைட்டாக அந்த தண்ணியில் உப்பு கலந்துட்டு மேலே தெளித்து விட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெந்து உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உதிரி உதிரியாக மாறாது. ஒட்டி பிடிச்சி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியா உப்புமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸில். ஸோ இது நாட்டு சக்கரை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி, தேங்காய் சட்னி அது கூடயுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிச்சன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நான் கிருணிப்பழ ஜூஸ் போட்டிருந்தேன். அதை ஜில் ஆடுறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் உரிச்சு வச்சுருக்கேன் அவிச்சு கொடுக்கறதுக்காக. ஸோ மத்தியானத்துக்கு ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சாச்சு. அங்கங்கே சின்ன குப்பை இருக்குது, அதெல்லாம் அந்தந்த நேரம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸோ குட்டி பையனுக்கு இட்லி வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருந்தேன். அடுப்பில் சுடுதண்ணி இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன அழுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாக்கு வரும். ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் செராமிக் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருவேன். மத்தியானத்துக்கு எறா தொக்கு வைக்கிறதுக்காக எறா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பிளேட்ஸ் வந்து செராமிக் பிளேட்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். நம்ம மொத்தமாக வச்சோன்னா உடஞ்சிரும். ஸோ இப்போ பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் vlog தான். க்ளீனிங் அண்ட் குக்கிங் vlog தான். ஸோ சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எப்போவுமே கிச்சனில் டோட்டலாக இருந்து சமைச்சிட்டு க்ளீன் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்தந்த நேரம் நம்ம நிற்கும் வேலையை வந்து முடிச்சிட்டோன்னா நமக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ், எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சுருங்க. நீங்கள் எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு பொருளும் இங்கே தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுருங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டின அந்த ஆரிகாமி டிஷ்யூ தான். அது வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு அதை நனைச்சிட்டு தொடச்சிட்டு அதை காயவும் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்னோடய கிச்சனில். ஸோ நான் எடுத்து வச்சுருக்க சிசர், லைட்டர் எதாக இருந்தாலுமே சட்டுன்னு எடுத்து எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல மாற்றி எடுத்து வச்சுருவேன். கத்தி எடுத்து கத்தி ஸ்டாண்டில் வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல அந்தந்த நேரம் ஒரு சமையல் முடித்தோன்னே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த சமையல் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே கிச்சனில் நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ ஸ்டவ்வை அந்தந்த நேரம் தொடச்சிருங்க. கண்டிப்பாக நான் இப்போ சேமியா உப்புமா செய்யும்போது லைட்டாக அங்கங்கே சேமியா செதுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் அந்த நேரம் அப்படி க்ளீன் பண்ணிட்டேன்னா ஸ்டவ்வும் நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். அடிக்கடி அதை துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே இந்த டைமில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதுக்காக தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சுடுதண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குடிக்கும்போது சட்டுன்னு நம்ம நார்மல் வாட்டர் குடிக்காமல் சுடுதண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நல்லது. வெயில் காலத்தில் சுடுதண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் தெரியும். ஸோ ஈவன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம கிச்சனில் ஆல்ரெடி நைட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸை வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். மேக்ஸிமம் மாடலர் கிச்சனில் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே அது நம்ம கபோர்டை வந்து நாசம் பண்ணிடும். ஸோ அது ஒரு வேலையாக நினைக்காம அதை வந்து நீங்கள் தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாடலர் கிச்சனில் இருக்க கபோர்ட்ஸ்லாம் ரொம்ப வருஷம் உழைக்கும். ஸோ சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. ஜோனஸ் இதுக்கு நடுவில் சாக்லேட்ஸ் ஏதோ தேடுறதுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து நோண்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா டிஷ் ட்ரையிங் மேட் தான் யூஸ் பண்ணுறேன். பாத்திரம் கழுவி வைக்கிற பேஸ்கெட் வந்து நான் வந்து வாங்கலை. ஸோ அது வாங்கணும். ஆக்சுவலாக வந்து டிஷ் ட்ரையிங் மேட்டில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து அந்த ஸ்பேஸ்லேயே நிற்கிறதுனால கவுண்டர் டாப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஊதம் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிஷ் ட்ரையிங் மேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடிக்கடி அதை வந்து பாத்திரங்களை வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு ஸோ அந்த மேட்டை வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி எல்லாம் புழிஞ்சு வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் அப்படியே அந்த ஈரத்தோடு போட்டிங்கன்னா கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நாசமாயிடும். ஸோ இந்த மாதிரி அதை எடுத்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக அடிக்கடி மேட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெசல் ட்ரையிங் பேஸ்கெட் வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இது எப்படி இருக்குது ட்ரையல் பார்க்குறதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார்னை வந்து அவிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்துலேயே கார்னை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ லாக்டவுன் டைமுங்கிறதுனால ஹேர் கட் பண்ண முடியாது. ஜோனஸை வந்து முடி வெட்டவானா முடியாதுன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சிட்ருக்கான். வீடியோ எடுக்கிறேன்னா வரமாட்டேன்ட்டான். ஸோ நல்லா கார்ன் நல்லா வெந்துருச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வெங்காயத்தோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கிலோ எறா வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எறா எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல வெங்காய தக்காளி அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டவும் செஞ்சுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டுக்க போகிறேன். எனக்கு மட்டும் நான் சர்பத் போட்டுக்க போகிறேன். எனக்கு ஏன்னா சர்பத் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு சர்பத் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால் சர்பத் வந்து கலந்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க.
அண்ட் இந்த சர்பத் பார்த்தீங்கன்னா ராஜா சர்பத் ஊரில் வாங்கினது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லா லேடிஸ்க்குமே 24 hours ஒர்க் இருக்கும். ஸோ எப்போவுமே கிச்சனில் சமைச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்குன்ற ரெஃப்ரெஷிங்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு ஏதாவது பசங்க கூட கேம் விளையாடுங்க. கண்டிப்பாக நமக்கு நம்ம டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு சர்பத் குடிக்க பிடிக்கும். ஸோ அதனால நான் இப்போ சமைச்சிட்டே இருக்கும்போது சர்பத் குடிச்சிட்ருக்கேன். ஸோ குட்டி போய் ஆள ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டே உங்கள் சமையலை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம இறத்துக்கு வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 தக்காளி வரைக்கும், மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி வந்து போதுமானதாக இருக்கும். நான் எறாத்தொக்குக்கு வந்து புளி ஆட் பண்ணல. புளி ஆட் பண்ணி எறாத்தொக்கு வைக்கலாம். இது வந்து வெங்காய தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எறாத்தொக்கு செய்கிறது. ஸோ அதனால் நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வெந்ததும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ இறாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட இந்த இறாவை நல்லா கலந்து விட்டதும் இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த குடமிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்து போட்டிங்கன்னா எறாத்தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி குடமிளகா இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணி எறாத்தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் குடமிளகா சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிலாம் அதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவராக அது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அந்த இறா முங்குற அளவுக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இந்த இறா தொக்கை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். காரமும் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூள் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இந்த இறா நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து இந்த இறா நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நம்மளோட இறா தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இறா தொக்கு செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நான் நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுக்காக என்ன ஒரு 10 நிமிஷம் இதை வந்து சிம்லேயே போட்டு நல்லா வத்த விட போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கூட பருப்பு கறியும் செஞ்சு வச்சுருக்கோம். பருப்பு கறி ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு கறியும் எறாத்துக்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி உங்ககிட்ட எறா இல்லைன்னா நீங்கள் முட்டையை கூட அவிச்சு முட்டை தொக்கு மாதிரி வச்சு பருப்பு கறி கூட சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா பருப்பு கறி, சாதம், எறா தொக்கு, பப்படம், இது 3 சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லஞ்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் குட்டி பையன் கூட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்ன சத்தம்? ஜோயல் சிரிமா சிரி 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 சிரிக்க மாட்டியா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரிப்பார், ரொம்ப யோசித்து தான் சிரிப்பார். சரி, நம்ம கார்டன் அப்டேட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ கார்டனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காட்டியிருந்தேன் நினைக்கிறேன் போன விலாகில். வெண்டைக்காய் காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டால் முத்திடும். ஸோ அதனால் கட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 வெண்டைக்காய் வரைக்கும் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மைபி பெரிய ஸ்பேஸில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும். அந்த தொட்டி அதுக்கு பத்தலை. ஸோ ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து காய் பறிக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பத்தாது, கூட்டு வைக்கணும்னா இந்த வெண்டைக்காய் பத்தாது இல்லையா. ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு இல்லை சாம்பாருக்கு கூட நீங்கள் வதக்கி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதில் ஒரு பூச்சி வந்துருந்துச்சு, அந்த வெள்ளைப்பூச்சி. அந்த வெள்ளைப்பூச்சி வந்ததுனால எல்லா காயிலேருந்து இலையிலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி உருண்டுடுச்சு. ஸோ அதுக்கு நான் மெடிசன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை அடிக்கிறது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்தளவுக்கு ஒரு 10லேருந்து 12 வெண்டைக்காய் வரைக்கும் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருக்குது பார்க்க. ஸோ வீட்டிலேருந்து பறிச்சது இல்லையா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா தரையில் முள்ளங்கி வச்சுருந்தோம். அதுவும் நல்லா விளைஞ்சிருச்சு. அதில் முள்ளங்கி இலையிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெள்ளைப்பூச்சி, ஓட்டை போடுற பூச்சி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இலையை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக ஓட்டை போட்டுருச்சு. ஸோ 2 முள்ளங்கி தான் முளைச்சிருக்கு, வெளியில் வந்திருக்கு. ஸோ பிடுங்கி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குட்டி, எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன முள்ளங்கி. இவ்வளோ குட்டி முள்ளங்கி நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். மேபி இதுக்கு வளர ஸ்பேஸ் பத்தலையா என்னன்னு தெரியல, இல்லை அந்த சீட்ல இந்த அளவுக்கு சைஸாக முள்ளங்கி வருமானு தெரியல. பட் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு 2 முள்ளங்கி, ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காய் வந்து பறித்தோம் வீட்லேயே. ஆக்சுவலாக அந்த முள்ளங்கி கீரை யூஸ் பண்ணலாம், பட் அது இலை பூச்சி கடிச்சதுனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் காஃபி போட்டாச்சு, சீனி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். ஸோ பட்டர் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். கேக் பண்ணலாம், பனானா கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூனே குக்கிங் முடிஞ்சதுனால கேக் பண்ணுறதுக்காக பட்டர் எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் அது காட்டணும்னு நினச்சேன். இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட், பாரிஸில் வாங்கினோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைட்னு தான் சொல்லணும். இது மவுண்ட் ரோடில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, பாரிஸில் நல்ல கம்மி ரேட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் வெசல்ஸ் எல்லாமே தனியாக கழுவி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் ஐட்டம், செராமிக், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே தனியாக எப்போவுமே கழுவி மேலே கமுத்தி விட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது கிச்சனில் எடுக்க போகிறோம்னா அந்த இடத்துல நம்ம கை போக மாட்டோம், எடுக்க மாட்டோம் எதுவுமே அங்கே. ஸோ அங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறதுனால அங்கே தனியாக எப்போவுமே கழுவி கமுத்திட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்ச உடனே அந்த ஸ்பேஸையுமே தொடச்சி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வைப்பர் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் கழுவும் போது அங்கங்கே சிந்திருக்க தண்ணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுற ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் இருக்கிற தண்ணியுமே வந்துடும். ஸோ துணி வச்சு துடைக்கிறத விட இந்த வைப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ மீன்வேல் கிச்சனை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி எந்தெந்த இடத்துல இந்த எல்லாத்தையும் வைக்கணுமோ எல்லாத்தையுமே அதோட ஸ்பேஸில் அப்படியே கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. பால் வந்துருச்சு நைட்டு, அண்டு பழைய பால் அதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீன் கடகடன்னு பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். எப்போவுமே பப்படம் பொரிச்ச எண்ணெயை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுப்பேன் நான். ஸோ அதை வந்து தோசைக்கு எதுக்கு அதை ஊற்றிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ் 99 ஆல்ரெடி அரோமா டிஃப்யூசர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அங்கே வாங்கினேன். ஸோ எனக்கு சிசரும் லைட்டரும் எப்போவுமே அங்கே ஹேங் ஆயிருந்தால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் எப்போவுமே சிங்க்கை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெசல்லாம் ராத்திரிக்குள்ளே கண்டிப்பாக அந்த தண்ணி எல்லாமே காஞ்சிரும். லைட்டாக தொடச்சி எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க. ஸோ அந்த வெசலில் வடிகிற தண்ணி எல்லாமே அங்கே தான் போய் நிற்கும். ஸோ எனக்கு அந்த போர்டு நாசமாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் போட்டு அந்த இடத்துல வச்சுருந்தா எனக்கு அந்த தண்ணி எல்லாமே அது வந்து ஈர்த்துரும். ஸோ அந்த போர்டும் எனக்கு நாசமாகாது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இருந்துச்சு. ஸோ ஓவரால் என்னோடய கிச்சன் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எப்போவுமே.
இந்த டெய்லி ரொட்டீன் வந்து க்ளீனிங் ரொட்டீன் காட்டுறது நீங்கள் வந்து சமைச்சிட்டு ஈஸியாக எப்படி வந்து அடிக்கடி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ. இது க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, வீட்டில் வந்து நம்ம இப்போ உண்மையிலேயே கிச்சனில் எப்போவுமே 24 ஹவர்ஸ் கிச்சனில் நின்று வேலை செஞ்ச மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்குது. அந்தந்த நேரம் நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். நைட்டுக்கு வந்து நான் எதுவுமே செய்யலை. ஆல்ரெடி பருப்பு கறி இருந்துச்சு அண்ட் எறா தொக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ பருப்பு கறியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பருப்பு கறி வந்து டால் மாதிரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி பருப்பு கறியில் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டு அதில் வந்து கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அது சாம்பார் மாதிரியே மாறிடும். ஸோ அது தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு கறி வச்சிங்கன்னா நைட் அதை நீங்கள் வந்து சாம்பாராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஜோனஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணியாச்சு. வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் டல்கோனா காஃபி கேப்பச்சினோ ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நிறைய பேர் டல்கோனா காஃபி ரெசிபி போட்டாச்சு. ஸோ அதனால் எனக்கு அதை போடுற ஐடியா இல்லை. அண்டு கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. பனானா கேக் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வ்ளாக். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபுல் டே குக்கிங் அண்ட் க்ளீனிங் வ்ளாக் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.